Hey all, welcome back to my channel. I'm Lavanya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக குன்னூர் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே என்னெல்லாம் பண்ணேன், என்ன பார்த்தேன் அப்படின்றத ஒரு மினி விலாகாக போடலான்றது தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது தேர்ஸ்டே மார்னிங் நாங்கள் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையம் டு நாங்கள் குன்னூர் போகும்போது அந்த 32 பெண்ட் வரும். அது நிறைய பேர் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே போகும்போது இந்த ஃபால்ஸ் ஒன்று வரும். இந்த ஃபால்ஸ் கிட்ட நல்லா இருந்தது வியூ அப்படின்றதுனால அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஒரு டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். பட் இந்த மேலே போக போக கொமட்டல் ரொம்ப அதிகமாக இருந்தது. மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம போகிறது பெட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. கெஸ்ட் ஹவுஸில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி பர்த்டே ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டோம். அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பவே எங்களுக்கு 4:30 போல் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் எதையும் சுற்றி பார்க்க முடியாதுன்னுட்டு அன்றைக்கி சிம்ஸ் பார்க் மட்டும் போயிருந்தோம். சிம்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிபிஷன் எல்லாம் எதுவுமே போகல. ஸோ பார்க் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். போட்டிங்குமே ஒர்க்கிங்கில் இல்லை. அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் அழகாக எடுத்தோம். பட் இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் மட்டும் 75 rupees அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு கேட்டால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் போன எல்லா பிளேஸ்லேயுமே சிம்ஸ் பார்க் மட்டும் அதோட என்ட்ரி டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ்க்காக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 2-3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நேச்சர் வியூவோட பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்வேன். இந்த மாதிரி பிளான்ஸ் லவ்வரெல்லாம் நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி சைடெல்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம இங்கே கஷ்டப்பட்டு வளர்க்குற பிளான்ஸ் எல்லாமே அங்கே ரோட் சைட்லேயே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இங்கே தண்ணி ஊற்றி மருந்து போட்டு வளர்ப்போம். அங்கே அதெல்லாமே நேச்சுரலாகவே வளர்ந்துடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பெருசாக கவர் பண்ணலை. செகண்ட் டே நாங்கள் குன்னூர்லேருந்து மார்னிங்கே கிளம்பி ஊட்டி போயிட்டோம். இது காட்டு கொய்யாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அங்கே விளையிற காய். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே நாகப்பழம் டேஸ்ட்டும் உள்ள கொய்யாக்கா டேஸ்ட்டும் இருக்குது. அது உள்ள வெதர்லாம் கொய்யாக்கா மாதிரியே தான் இருக்கும். பட் லைட்டாக கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்குது. பட் சூப்பராக இருந்தது. புதுசாக இருந்ததுனால அதை நிறையவே நாங்கள் அங்கேருந்து பறிச்சுட்டு சாப்பிட்டு வந்தோம். இதோட பிளேஸ் எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. ஊட்டிக்கு போகிற வழியில் உங்களுக்கு இது இருக்கும். இது ஒன்றும் இல்லை, லாங்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்கோப் வழியாக கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை கேட்டால் நம்ம வெறும் கண்ணாலே பார்த்துட்டு போயிடலாம். அதுவே கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. நாங்கள் தெரியாதனமாக ஸ்கோப்புக்கு காசு கொடுத்து அதில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ எல்லாமே நாங்கள் வெறும் கண்ணாலே பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வியூவெல்லாம் உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். இங்கே வீடியோவில் காட்டியிருக்க இந்த சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார கனவு அப்படின்ற மூவியில் இந்த சர்ச் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க ட்ராக் அந்த தக்கதையா சாங் ஆடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. குன்னூர் ஊட்டிக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு மந்த் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் மேலே போயிருந்தேன். மேலே போகும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை. எங்களால் பெருசாக பார்க்கவே முடியல. கொஞ்சம் பிளேஸ் தான் பார்த்தோம். ஏன்னா மழை வந்தால் எல்லா பிளேஸுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வியூ எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் டேஞ்சருன்றதுனால க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஆகஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்ட் இருந்தது, கொஞ்சம் ரெயின் இருந்தது, நல்லாவே வெயில் இருந்ததுனால நிறைய பிளேஸ் கவர் பண்ண முடிஞ்சது. என்னை கேட்டால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரியான மழை வந்துருச்சு. கொஞ்ச நாளாக கார்லேயே வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா M&M சாக்லேட் மியூசியம் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். இந்த பிளேஸ் எப்படின்னா உங்களுக்கு சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக சொல்லுவாங்க. அங்கே அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாச்சூஸ், அந்த ஸ்டோரிக்கான அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும் போது கிளியராக புரியும். இந்த சாக்லேட் செட்டப் கிட்டலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50 rupees ஒர்த் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதர் தேன் இதில் எதுவுமே கிடையாது. சும்மா பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். பட் சாக்லேட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 150 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் சாக்லேட் எல்லாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. நாங்கள் இங்கே அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலை. பிகாஸ் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. 100 grams 350 rupees அப்படி சொன்னாங்க டார்க் சாக்லேட். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வீடியோ ரொம்ப லாங்காக போகுது அப்படின்றதுனால இதோட பார்ட் 2 நான் கண்டினியூ பண்ணுறேன்.